உன் கண்களுக்கு இன்பமாய் பல இச்சைகள் காணப்பட்டு அநேகர் வழிமாறி போய்கொண்டு சத்துருவின் கரத்தில் விழுந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து நான் எப்படி மீளுவேன் என்று போராடி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தை விட்டு விலகு. நான் உன்னை மீட்டெடுப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக நான் வல்லமை உள்ள தெய்வமாய் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன். உனக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உன் கரத்தில் தரப்போகிறேன். தாவீதுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தையே கொடுத்தாரேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் சமாதானத்தை நான் கட்டளையிட போகிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உன் குடும்பத்தில் வைத்து போகிறேன். அந்த சமாதானம் உன் குடும்பத்தை ஆளுகை செய்யும். அந்த சமாதானம் நிலை வரப்படும். இத்தனை நாட்களாய் சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. எப்பொழுது என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும், இந்த பிரச்சனை மாறினாதானே எனக்கு சமாதானம் கிடைக்கும், இந்த போராட்டம் விலகினாதானே எனக்கு சமாதானம் கிடைக்கும், இந்த பாடுகளுக்கு பின்னாடியே நான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமா, இந்த பாடுகள் என்னை விட்டு அகலாதா என்று கேள்விகளோடு வருத்தத்தோடு மிகவும் சஞ்சலத்தோடு தேவ சமூகத்தில் கண்ணீர் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன். நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த யுத்தம் நடக்கட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய சேனைகள் இறங்கட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுங்கப்பா, அந்த சத்துருக்களை முறியடிப்பதற்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த அபிஷேகத்தை உன் குடும்பத்தில் ஊற்றி கொடுக்க போகிறேன். உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஊற்றி கொடுக்க போகிறேன். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம். நீங்கள் சும்மா இருந்து ஜெபித்தா போதும், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.